ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு ஹெல்த்தியான ஜூஸ், ஏபிசி ஜூஸ். நான் வந்து ஆப்பிள் எடுத்திருக்கேன், ஒரு ஆப்பிள் கட் பண்ணி எடுத்திருக்கேன். பீட்ரூட் வந்து ஃபுல் பீட்ரூட் கிடையாதுங்க, 1/4 பங்கு வந்து எடுத்திருக்கேன். நான் தேங்காய் வந்து ஒரு 2-3 துண்டு வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஃப்ளேவருக்கு கொஞ்சமாக இஞ்சி, தென் புதினா ஒரு 4-5 இலை எடுத்திருக்கேன், புதினா இலை. ஸோ புதினா வந்து எங்கள் வீட்டில் முளைச்சது. இது எல்லாமே நம்ம இப்போ கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ புதினா இஞ்சி எல்லாம் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான், பிடிச்சா போடுங்க. ஸோ ஃப்ளேவருக்காக. தென் வந்து என்ன அப்படின்னா, நமக்கு பீட்ரூட் இருக்கிறதுனால அதோட டேஸ்ட் வந்து நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்காக நமக்கு டேஸ்ட் கொடுக்கறதுக்காக தான் நமக்கு அந்த இஞ்சி. தென் டைஜஷனுக்காகவும் ப்ளஸ் தேங்காய் நம்ம சேர்த்துருக்கோம். கேரட்டுக்கு பதிலாக நம்ம தேங்காயும் சேர்த்துக்கலாம். தேங்காயும் ரொம்ப நல்லது உடம்புக்கு. கேரட் கிடைக்காத டைமில் நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கலாம். ஸோ ஆப்பிள் வந்து நான் தோல் சீவி எடுத்திருக்கேன். ஏன்னா அந்த தோலோட டெஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் தோலோடு சேர்த்துக்கோங்க. ஸோ ஒரு பிஞ்சு நமக்கு சால்ட்டு சேர்த்துருக்கேன் நான். என் பையனும் சைடில் பேசுகிறான். இதெல்லாமே நமக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா லிக்விடாக நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். நீ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நம்ம ஃபைனல் லிக்விடாக நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. பார்க்கவே இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஸோ எல்லாமே பீட்ரூட்டோட கலர் ப்ளஸ் கோகோனட் வந்து அந்த ஒயிட்டிஷாக இருக்கிறது. இதை நம்ம இப்போ ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்து எதுவும் அரைப்படாமல் இருந்ததுன்னா திரும்ப கொஞ்சம் தண்ணி விட்டு நீங்கள் அடிச்சுக்கோங்க. இப்போ நான் அதான் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், அங்கங்கே தேங்காயெல்லாம் இருக்குது இல்லையா? ஸோ அதை நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். திருவி போட்டோம் அப்படின்னா எந்நேரம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கோம். நீங்கள் திருவி வேணால் போட்டுக்கோங்க. இதை நான் திரும்ப ஒரு தடவை அரைச்சிட்டு வந்துடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2வது தடவை நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. நமக்கு தேங்காய் போட்டிருக்கிறதுனால தான் நமக்கு இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்கிற மாதிரி இருக்குது, துண்டு துண்டாக இருக்கவும். ஸோ நமக்கு வேணுங்கிற மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ எனக்கு இது போதும். ஸோ மிக்ஸி ஜாரை மட்டும் லேசாக அரைச்சிட்டு இதில் சேர்த்து ஃபில்ட்ரு பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இங்கே பாருங்கள், ஹெல்த்தியான ஜூஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ சர்வ் பண்ண வேண்டியதான். ஸோ இந்த மெஷர்மெண்ட்டுக்கே நீங்கள் வந்து தாராளமாக 2-3 பேர் குடிச்சிக்கலாம். லெமன் ஒரு 2-3 ட்ராப். ஸோ எங்கள் வீட்டு மரத்தில் காய்ச்ச எலுமிச்சம்பழம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த்தியான ஏபிசி ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணி நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். உங்களுக்கு புதினா ப்ளஸ் லெமன், ஜிஞ்சர் அதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் உடனே பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.